ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோ அவனோட உண்மையான அம்மா யாருன்னு ரேச்சல் ஃபேமிலி கிட்ட சொல்லியிருந்திருப்பான். அதுக்கப்புறம் அவன் நம்ம ஹீரோயினையும் பார்க்க போயிருப்பான். அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருக்கும். இப்போ அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்த்துடலாம். நீங்க இப்பதான் இந்த சீரீஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்க மேலே இந்த சீரீஸோட பிளேலிஸ்ட்கான கார்டு கொடுத்துருக்கேன். கண்டிப்பா பாருங்க. அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட்லாம் பண்ணுங்க. அப்பதான் யூடியூப் அல்காரிதம் நம்ம வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் காட்டும். நம்ம ஹீரோயினை பார்க்க வந்தா அதே சீனை தான் காட்டுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ அழுவுற மாதிரி வேற இருக்கு. நம்ம ஹீரோயின் என்ன நடந்துச்சுன்னு கூட கேட்காம அவனை சமாதானப்படுத்துற மாதிரி அவனை ஹக் பண்ணிக்குவா. அதோட இந்த சீன் அப்படியே முடியுது. இப்ப ரேச்சல் வீட்டுல தான் காட்டுறாங்க. இவ்வளவு பெரிய உண்மை தெரிய வந்ததால ரேச்சலோட அம்மா அவளை பார்த்து, உனக்கு இந்த விஷயத்த பத்தி எதுவும் தெரியாதா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ரேச்சல், எனக்கு தெரியாது, இத பத்தி கூடவா விசாரிக்காம என்கேஜ்மெண்ட் பண்ணி வைப்பீங்கன்னு கேக்குறா. அதுக்கு ரேச்சலோட அம்மா, நான் 2 தாத்தா கிட்டயும் என்ன சொல்ல போறேன்னு தெரியலன்னு குழப்பமா சொல்றாங்க. இப்ப ரேச்சல் அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிக்கணும்னு சொல்றா. அதுக்கு அவளோட அம்மா, யோசிக்கலாம் ஒன்றும் இல்ல, நம்ம ஹீரோவும் அவனோட அண்ணனும் கண்டிப்பா கம்பெனிக்காக சண்டை போட்டுக்குவாங்க, அதுக்கப்புறம் நம்ம இந்த என்கேஜ்மெண்ட்டை பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. அதுக்கு ரேச்சல், நம்ம ஏன் அது வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு கேட்பா. அதுக்கு அவளோட அம்மா, ஹீரோவும் அவனோட அண்ணனும் கண்டிப்பா கம்பெனி வேணும்னு போட்டி போட்டு நிறைய ஷேர்ஸை வாங்குவாங்க. அப்ப ஜேக்கு குரூப்போட ஷேர்ஸோட விலை ரொம்ப அதிகமாகும். அப்ப நம்மளோட ஷேர்ஸை வித்துட்டு இந்த என்கேஜ்மெண்ட்டை பிரேக்கப் பண்ணிடலாம்னு சொல்றாங்க. உடனே ரேச்சல், இந்த நேரத்துல கூட பிசினஸ் கணக்கு தான் போடுவீங்களான்னு கோமா கேட்டுட்டு நான் வெளியே போகணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவா. இப்ப நேரா நம்ம ரேச்சல் யாங்டோ தான் பார்க்க வருவா. நம்ம ஹீரோ ஒரு இல்லீகல் பையன் தெரிஞ்சும் ஏன் அதை பத்தின உண்மையை சொல்லலன்னு கோமா கேட்பா. அதுக்கு நம்ம யாங்டோ, அது ஒரு ட்ரம்ப் கார்டு, அதை வச்சுதான் ஹீரோவை பிளாக்மெயில் பண்ண முடியும், அதனாலதான் சொல்லல அப்படின்னு சொல்லுவான். அதோட அவன் ரேச்சலை பார்த்து, நீ இந்த என்கேஜ்மெண்ட்டை கண்டினியூ பண்ணணுமா இல்ல கேன்சல் பண்ணணுமான்னு மட்டும் தெளிவா முடிவு பண்ணு அப்படின்னு சொல்றான். அதோட இந்த சீனும் முடியுது. இப்ப அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் 2 பேரையும் தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் இப்ப நம்ம யாங்டோட ஃப்ரெண்டோட ஸ்டுடியோக்கு தான் வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஏற்கனவே தங்குறதுக்கு இடம் இல்ல. அதோட நம்ம ஹீரோ இவ்வளவு பெரிய உண்மையை வெளியே சொல்லிட்டு எப்படி தைரியமா வீட்டுக்கு போவான். அதனால இன்னைக்கு நைட் இந்த ஸ்டுடியோலயே தங்கலான்னு முடிவு பண்ணி தான் இங்க வந்திருப்பாங்க. அதோட நம்ம ஹீரோ இந்த ஸ்டுடியோவோட கதவோட பின் நம்பரை வேற யாரும் உள்ள வராத மாதிரி மாத்திடுவான். இப்ப நம்ம ஹீரோயினை பார்த்து, இது வரைக்கும் நீ எங்க தங்கியிருந்த, அதோட அன்னைக்கு ஏன் யாங்டோ கூட இருந்த அப்படின்லாம் கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயின், அதெல்லாம் உனக்கு இப்ப எதுக்கு, நான் ஒரு ஃப்ரெண்டு கூட தான் தங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லுவா. அதோட இப்ப நம்ம ஹீரோவை பார்த்து, நீ ஏன் அழுத அப்படின்னு கேட்பா. உடனே நம்ம ஹீரோ ஏதோ சம்மந்தமே இல்லாம சொல்லி மறுபடியும் அழுகுற மாதிரி ஓவர் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதே டைம்ல நம்ம யாங்டோட ஃப்ரெண்ட் இங்க வந்திருப்பான். நம்ம ஹீரோ பின் நம்பரை மாத்திட்டதால அவனால கதவை திறக்க முடியல. அதனால கதவை தட்டிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் கதவை திறக்க போறேன்னு சொல்லுவா. ஆனா நம்ம ஹீரோ அவளை விட மாட்டான். அதோட 2 பேரும் பதில் சொல்லாம அமைதியா இருந்தா அவன் போயிடுவான் அப்படின்னு சொல்லுவான். அதே மாதிரி கொஞ்ச நேரத்துல வெளியே சைலண்ட் ஆகிடும். இதனால அவன் போயிட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். இப்ப நம்ம ஹீரோயினோட போனுக்கு கால் வரும். பார்த்தா நம்ம யாங்டோ தான் கால் பண்ணிருப்பான். நம்ம ஹீரோ தான் இப்ப போனை அட்டன் பண்ணுவான். உடனே யாங்டோ, ஹீரோயின் போனை நீ ஏன் அட்டன் பண்ற, அவகிட்ட கூட அப்படின்னு கேட்பான். ஆனா நம்ம ஹீரோ கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுவான். அதுக்கப்புறம் நம்ம யாங்டோ ஹீரோ கிட்ட, நீ உன்னை பத்தின சீக்கிரட்டை வெளியே சொல்ல ஆரம்பிச்சிட்ட போல, என்ன நினைச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோ, உனக்கு சொன்னா புரியாது அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிருவான். அடுத்து நம்ம ஹீரோயின் அவளோட ஸ்கூல் பேக்கை எடுத்துட்டு வந்து டேபிள்ல உட்காருவா. இதை பார்த்ததும் நம்ம ஹீரோ என்ன பண்றேன்னு கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயின், நான் ஒரு ஸ்டூடெண்ட், படிக்க போறேன், உன்ன மாதிரி 100வது ரேங்க் வாங்குறவங்களுக்குலாம் அது தெரியாது அப்படின்னு கலாய்ப்பா. நம்ம ஹீரோவும், உனக்கு ரொம்ப நக்கல் ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரியே பார்த்துக்கிட்டு அங்க இருக்க சோஃபால போய் அமைதியா படுத்துக்குவான். ஆனா அவன் லாஸ்ட் ரேங்க் வாங்கினது இன்னுமே அவனுக்கு வெக்கமா தான் இருக்கு போல. கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்துச்சு, நான் வேணும்னே தான் எல்லா ஆன்சரையும் தப்பா மார்க் பண்ணினேன் அப்படின்னு சொல்லுவான். அதோட நம்ம ஹீரோயினை பார்த்து, என் கூட இப்படி தனியா இருக்கும்போதும் உன்னால எப்படி படிக்கலாம் முடியுது அப்படின்னு கேட்பான். ஆனா நம்ம ஹீரோயின் அவனை கொஞ்சம் கூட கண்டுக்காம படிச்சுக்கிட்டு தான் இருப்பா. நம்ம ஹீரோவும் அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுவான். அதோட அந்த நைட்டும் முடியுது. அடுத்த நாள் காலையில இவங்க 2 பேரும் அந்த ஸ்டுடியோல இருந்து வெளியே வருவாங்க. அப்ப அவங்க மேல கேமரா பிளாஷா விழுவும். என்னன்னு பார்த்தா யாங்டோட ஃப்ரெண்டு இன்னும் அங்கதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். உள்ள யார் இருக்காங்கன்னு கையங்களவமா பிடிக்கணும்னு நைட் ஃபுல்லா இங்கேயே உட்கார்ந்து இருந்திருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோயின் தான் உள்ள இருக்காங்கன்னு தெரிஞ்சதும் ரொம்ப ஷாக் ஆகிடுவான். அதோட இவங்களை கையங்களவமா போட்டோவும் எடுத்து வச்சுக்குவான். அதுக்கப்புறமா இப்ப 3 பேரும் ஸ்கூலுக்கு போறாங்க. இப்ப ஸ்கூல்ல நம்ம ஹீரோயின் 2 பேரும் ஒன்னா நடந்து போய்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட அவன் கையை நீட்டி, தைரியமா என் கையை இப்பயாவது புடி அப்படின்னு சொல்லி கேட்பான். நம்ம ஹீரோயின் கேம்பஸை சுத்தி பாக்குறா. அதோட ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு ஹீரோட கையை பிடிக்கிறா. இப்ப 2 பேரும் கை கோத்துக்கிட்டு ஸ்கூலுக்குள்ள போறாங்க. இத ஸ்கூல்ல இருக்க எல்லாருமே பாக்குறாங்க. அதோட இவங்க 2 பேரும் டேட்டிங் பண்றாங்க போல அப்படின்னு பேசிக்கிறாங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் ரேடியோ ரூம்ல இருக்கா. அங்க வந்த ரேச்சல் நம்ம ஹீரோயினை கண்ணா பின்னான்னு திட்டுறா. அதே டைம்ல அங்க வந்த நம்ம ஹீரோ, நீ எது பேசணும்னாலும் இனிமே என்கிட்ட பேச, அவகிட்ட பேசாத அப்படின்னு சொல்லுவான். உடனே நம்ம ரேச்சல் கோவத்துல ஹீரோவை கண்ணத்திலேயே அடிச்சிடுவா. அதோட, நீ ஒரு இல்லீகல் பையன் தெரிஞ்சதும் நான் தான் இந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணியிருக்கணும், நீ தான் என்கிட்ட வந்து கெஞ்சி இருக்கணும், ஆனா நீ என்ன வேணான்னு கேன்சல் பண்ற அப்படின்னு சொல்லுவா.
அதுக்குள்ளவே நம்ம ஹீரோ எப்படினாலும் எனக்கான பொண்ணு நீ இல்ல அப்படின்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிடுவான். இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு நேத்து நைட்டு ஹீரோ வீட்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியும். ஹீரோ அவளுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்கான்னு புரிஞ்சதும் அவ அங்க இருந்து அழுதுகிட்டே வெளியே போயிடுவா. அதோட இப்ப அங்க இருக்க கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம்ல அழுதுகிட்டு இருப்பா. நம்ம ஹீரோ செக்யூரிட்டி மாதிரி வெளியே நின்னுகிட்டு வர எல்லா பொண்ணுங்களையும் அங்க இருந்து அனுப்பிடுவான். அப்ப நம்ம போனா அங்க வருவா. அதோட நம்ம ஹீரோவை பார்த்து, நான் ஹீரோயினுக்கு 2 நாள் என் வீட்ல தங்க இடம் கொடுத்துருக்கேன். ஆனா நீ நான் உள்ள போக கூட வழி விட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லுவா. நம்ம ஹீரோயின் எங்க தங்கி இருந்தான்னு தெரிஞ்சதும் தான் நம்ம ஹீரோவுக்கு ரிலாக்ஸ்டா இருக்கும். அதனால நம்ம போனாவுக்கு இப்ப ஹைஃபை கொடுப்பான். நம்ம போனா உடனே என்ன ஏன் தொட்ட, இரு நான் சான் கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுவா. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் லாக்கர்ல திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருப்பா. அப்ப அங்க வந்த சான் நம்ம ஹீரோயினை பார்த்து, காலையில யாரோ ஸ்கூல்ல ஒரு பையன் கூட கை கொடுத்துட்டு வந்தாங்க போல அப்படின்னு கிண்டல் பண்ணுவான். நம்ம ஹீரோயினும் வெக்கப்பட்டுக்கிட்டே சானை பார்த்து, உன்னை கொல்ல போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போவா. அதுக்குள்ள அங்க வந்து நம்ம போனா என் பாய் ஃப்ரெண்ட் கூட என்ன பேசுற அப்படின்னு கேட்பா. அதுக்கு ஹீரோயினும் உன் பாய் ஃப்ரெண்ட் தான் என்னை கிண்டல் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுவா. இப்ப ஸ்கூல் முடிஞ்சதும் சாயந்தரம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு ரிட்டர்ன் வருவான். ஆனா அவனோட அப்பா எல்லா பொருளையும் வச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிடுவாரு. நம்ம ஹீரோவும் இப்ப வாலெட், வாட்ச், கோட்டுன்னு எல்லாத்தையும் வச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துடுவான். அடுத்து நம்ம ஹீரோயினை பார்க்க அவ கெஃபேக்கு தான் போவான். அதோட வீட்டை விட்டு இவனை வெளியே அனுப்பினதை பத்தி சொல்றான். அதோட பணம் இருந்தா கூட டாக்ஸிக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவான். உடனே நம்ம ஹீரோயின் வீட்டை விட்டு உன்னை வெளியே துரத்திட்டாங்க, அப்ப கூட டாக்ஸில தான் வருவியா அப்படின்னு கேட்பா. அதுக்கப்புறம் கெஃபேல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்த்து, வெளியே போன்னு சொன்னா உடனே வந்துடுவியா, பேரண்ட்ஸ் அப்படி சொன்னா கெஞ்சணும் மன்னிப்பு கேட்கணும்லாம் உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்பா. ஆனா நம்ம ஹீரோ நான் எந்த தப்பும் செய்யலையே அப்படின்னு சொல்லுவான். இப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்த்தா அடுத்து என்ன பண்ணலான் இருக்க அப்படின்னு கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம நான் படிச்சு பெரிய ஆள் ஆக போறேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு நம்ம ஹீரோயின் பேசாம நீ கேபாப் ஸ்டார் ஆக ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவா. ஆனா நம்ம ஹீரோ இல்ல அது என்னால முடியாது, எனக்கு பாட்டு பாட வராது அப்படின்னு அதுக்கும் பதில் சொல்லுவான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட ஷின் நம்பர் இருக்கா, இல்ல சான் நம்பர் இருக்கா, போன நம்பராவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பான். எதுக்குன்னு நம்ம ஹீரோயின் கேட்டா நான் பணம் கேட்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதுக்கு ஹீரோயின் உனக்கு முதல்ல கடன் வாங்குறது தான் ஞாபகம் வருமா அப்படின்னு சொல்லி திட்டுவா. அதோட வேணா என்கிட்ட யாங்கோட நம்பர் இருக்கு, அவன் நம்பர் வேணா கொடுக்குவா அப்படின்னு கோவமா சொல்லுவா. அதுக்கப்புறமா ஒரு வழியா நம்ம ஹீரோ கெஞ்சி கேட்டு ஷின் நம்பருக்கு கால் பண்ணி அவரை வர சொல்லுவான். அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ, ஷின்னு, சானு, யாங்கோட ஃப்ரெண்டு இவங்க எல்லாம் அந்த ஸ்டுடியோல இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன வீட்ல இருந்து வெளியே அனுப்பிட்டாங்க, நைட் யார் என்ன உங்க வீட்ல தங்க வச்சுக்க போறீங்க, அடுத்து நான் ஸ்கூல் போறதுக்கு யார் என்ன டிராப் பண்ண போறீங்க, அதுக்கடுத்து எனக்கு சாப்பாடு யார் வாங்கி தர போறீங்க அப்படின்லாம் கேட்டுட்டு இருப்பான். ஆனா யாருமே நம்ம ஹீரோவை கண்டுக்கவே மாட்டாங்க. உடனே நம்ம ஹீரோ, டேய் என்ன வீட்டை விட்டு துரத்திட்டாங்கடா, என்ன யாராவது மதிங்கடா அப்படின்னு சொல்லுவான். அடுத்து ஷின்னை பார்த்து, ஷின் நீ கூட வா அப்படின்னு கேட்பான். அதுக்கு ஷின்னு என்னாச்சு, உன்னை ஏன் வீட்டை விட்டு வெளியே அனுப்பினாங்க அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு நம்ம ஹீரோ, என் அப்பா கோவமா இருந்தாரு, என் அம்மா அழுதாங்க, என் அப்பா என்ன அடிச்சிட்டாரு அவ்வளவுதான் அப்படின்னு மொட்டையா சொல்லுவான். அப்புறம் நம்ம ஷின், பெரிய பிரச்சனையா தான் தெரியுது, நீ வேணா என் வீட்டுல வந்து தங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா நம்ம ஹீரோ, வேணாம் அவங்க அம்மா ரொம்ப டெரரு, நான் அங்க வரல அப்படின்னு சொல்லிடுவான். அதுக்கு ஷின்னு, ஆமா அதுவும் உண்மைதான், உன்னை துரத்துன மாதிரி என்ன துரத்தினா நானும் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதோட அந்த சீனும் முடியுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் வேலையை முடிச்சுட்டு கெஃபேல இருந்து வெளியே வருவா. அப்ப நம்ம ஹீரோட அம்மா அங்க வந்திருப்பாங்க. ஹீரோ இங்க வந்தானா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் பதிலே சொல்லாம நிப்பா. அதே டைம்ல நம்ம ஹீரோ நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு பதில் சொல்லிக்கிட்டே வருவான். உடனே அவனோட அம்மா, எனக்கு தெரியும்டா நீ கண்டிப்பா இவ்வளவு பார்க்க வந்திருப்பேன்னு அப்படின்னு சொல்றாங்க. அதோட வீட்டுக்கு வா, அப்பா கிட்ட மன்னிப்பு கேளு, எல்லாம் சரியாகிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ என்ன வெளியே போக சொல்லிட்டாரு, நான்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவான். உடனே நம்ம ஹீரோட அம்மா, அப்ப என்ன இனிமே இவளோட இருக்க போறியா, உன் அப்பாவுக்கு இது தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ரொம்ப அசால்ட்டா, இது அப்பாக்கெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சிருந்திருக்கணும், என்ன ஃபாலோ பண்ண ஆள் வச்சிருக்காரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். இப்ப நம்ம ஹீரோட அம்மா இந்த விஷயம் இன்னும் மோசமா தான் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வந்தா ஹீரோவும் வந்துருவான் அப்படின்னு யோசிச்சு ஹீரோயினை பார்த்து நீ என் கூட வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயினும் அதை புரிஞ்சுக்கிட்டு சரின்னு சொல்லுவா. ஆனா நம்ம ஹீரோ அப்பா கூட வரலன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவான். இப்ப நம்ம ஹீரோட அம்மா ஹீரோவை பார்த்து, இந்தடா அவன் கோட்டையும் போனையுமாவது எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வாங்கிட்டு நம்ம ஹீரோ, உங்க 2 பேரையும் ஒன்னா பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு, என் கேர்ள் ஃப்ரெண்டை நல்லா பாத்துக்கோங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவான். இப்ப நம்ம ஹீரோயினும் ஹீரோட அம்மாவும் அவனையே வருத்தமா பார்த்துட்டு நிப்பாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் ஹீரோ வீட்டுக்கு வந்துடுவா. அவளோட அம்மா, நீ எப்படி ஹீரோவோட அம்மாவோட வந்த அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் நடந்த எதையுமே சொல்லாம, நான் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணலான்னு வந்தேன், அதோட உங்களை மிஸ் பண்ணினேன் அப்படின்னு சொல்லுவா. அடுத்து நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் இப்ப எங்க வந்திருக்கான்னு பார்த்தா, போறதுக்கு வேற இடமே இல்லைன்னு அவனோட அண்ணன் தங்கி இருக்க ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கான். அவரும் வேற வழி இல்லாம நம்ம ஹீரோவை இப்ப ரூம்குள்ள விடுவாரு. நம்ம ஹீரோவும் சாப்பாடு ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பான். அதோட அப்பா என்ன அடிச்சிட்டாரு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோட அண்ணனும் தெரியும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப அவருக்கு ஒரு கால் வரும். அதுல சானோட அப்பா தான் பேசுவாரு. இப்ப இவங்க 2 பேரும் நம்ம ஹீரோக்கு கொடுக்க போற ஷேர்ஸை பத்தி தான் பேசுவாங்க. அவர் போனை வச்சதும் நம்ம ஹீரோ, என் பேரை சொல்லி பேசுனியே, என்ன பத்தி தான் பேசுனியா அப்படின்னு கேட்பான். அதுக்கு அவனோட அண்ணன், நீ என்ன ஒண்ணுமே தெரியாத குழந்தையா என்ன, என்னாலலாம் உன் கூட இருக்க முடியாது,
இந்த என் கார்டை எடுத்துட்டு போய் வேற ரூம் புக் பண்ணிக்கோ அப்படின்னு அவரோட கார்டை அங்க இருக்க டேபிள்ல போட்டுட்டு போயிடுவாரு. நம்ம ஹீரோவும் அந்த கார்டை எடுத்துட்டு வந்து ரிசப்ஷன்ல ரூம் புக் பண்ணுவான். ஆனா அங்க இருந்தவர் உங்களுக்கு ரூம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு மோசமான டிராயிங்க கொடுக்குறாரு. நம்ம ஹீரோவும் அதை வாங்கி பார்த்துக்கிட்டு நான் இவ்வளவு மோசமாவா இருக்கேன் அப்படின்னு கேட்பான். அதுக்கு பின்ன எப்படி இருக்க அப்படின்னு பின்னாடி இருந்து யாரோ பதில் சொல்லுவாங்க. பார்த்தா நம்ம யாங்டூ தான். ஏன்னா இது நம்ம யாங்டூவோட ஹோட்டல் தான். அதோட அவன் நம்ம ஹீரோவை பார்த்து உனக்கு ரூம் இல்ல, வேணும்னா நீ உன் அண்ணனோடயே போய் தங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு நம்ம ஹீரோவும் நீ எனக்கு நல்லதுதான் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அண்ணனோட ரூம்க்கே திருப்ப போயிடுவான். அதோட தூங்கும்போது அவனோட அண்ணன்கிட்ட நீ தூங்கிட்டியா, நான் உன்கிட்ட நிறைய சொல்லணும், நிறைய கேட்கணும், ஆனா நீ சீக்கிரமாவே தூங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுவான். ஆனா நம்ம ஹீரோட அண்ணன் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருப்பாரு. அதோட அந்த நைட்டும் முடியுது. இப்ப அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோவோட அண்ணன் தான் அவனை ஸ்கூல்லயும் டிராப் பண்றாரு. நம்ம ஹீரோ சாயந்தரமும் வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கிறியா, பாய் வான் அப்படின்னு சின்ன பிள்ளை மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவான். அடுத்து கிளாஸ்ல தான் கட்டுறாங்க. நம்ம ஹீரோ அண்ணனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இப்ப இந்த ஸ்கூலுக்கு வேலைக்கு வந்திருக்காங்க இல்லையா, அவங்க இப்ப நம்ம ஹீரோட கிளாஸ்க்கும் டீச்சரா வந்திருக்காங்க. அதோட அவங்களை ஏற்கனவே பார்த்ததை பத்தி ஹீரோ நினைச்சு பார்த்துட்டு இருப்பான். அதோட அந்த சீனும் முடியுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோட அப்பாவும் அந்த செகண்ட் ஒய்ஃபும் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம சானோட அப்பா அந்த இடத்துக்கு வருவாரு. நம்ம ஹீரோட அப்பா அவரை பார்த்து இப்போதைக்கு நம்ம ஹீரோக்காக வாங்கின ஷேர்ஸ் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ரேச்சலோட அம்மா அடுத்து என்ன மூவ் பண்ண போறாங்கன்னு தெரியல, அதை பார்த்துட்டு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து அந்த செகண்ட் ஒய்ஃபை பார்த்து ரேச்சல் அம்மா கிட்ட பேசி பார்க்க சொல்றாரு. அவங்களும் சரின்னு சொல்றாங்க. அதோட நம்ம ஹீரோயினை ஜேக்கப் குரூப் ஸ்கூலுக்கு அனுப்பினது ஒர்க் அவுட் ஆகல, அதனால அவளை வெளிநாட்டுல அனுப்பி படிக்க வைக்கிறதுக்கு அரேஞ்ச் பண்ண சொல்லியும் சொல்றாரு. இதெல்லாம் நம்ம சானோட அப்பா கவலையா பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அடுத்த சீன்ல திருப்ப ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. அந்த செகண்ட் ஒய்ஃப் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி அவங்கள பார்க்க வர சொல்றாங்க. இப்ப அவங்க நம்ம ஹீரோவை நல்லா திட்டுறாங்க. உனக்கு என்ன எல்லாமே சாதாரணமா போச்சா, உன்னை 18 வருஷம் ஒரு லீகல் பையனா வளர்க்க நானும் அப்பாவும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். ஆனா நீ ஒரே செகண்ட்ல எல்லா உண்மையுமே போட்டு உடைச்சிட்ட. இந்த உண்மை வெளியே வந்தா என்ன ஆகும்னு யோசிச்சியா? இந்த கம்பெனியை கவுக்க எவ்வளவு போட்டி இருக்குன்னு உனக்கு தெரியுமா? நீ இப்பதான் ஸ்கூல் படிக்கிற, உன் அண்ணன் சிஇஓ ஆகி 3 வருஷம் ஆகுது. இனி இந்த கம்பெனி உனக்கும் அண்ணனுக்குமான போட்டி ஆகிடும். நீ என்ன பண்ண போற அப்படின்னு நல்லா திட்டி அனுப்பிடுவாங்க. இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதோட அந்த சீனும் முடியுது. அடுத்து நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ற கெஃபேல தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட ஓனர் 2 மணி நேரம் கெஃபேவை ரிசர்வ் பண்ணியிருக்காங்க, எந்த ஆர்டரும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அதோட நம்ம ஹீரோயினை பார்த்து நீ ரொம்ப லக்கி யூங்சாங் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவாரு. அப்ப நம்ம யாங்டோ அங்க வருவான். நம்ம ஹீரோயினும் இப்ப கெஃபே ரிசர்வ் பண்ணியிருக்காங்க, ஆர்டர் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவா. அப்புறம் தான் அவளுக்கு தெரியும் ரிசர்வ் பண்ணியிருக்கிறதே நம்ம யாங்டோ தான். அதோட எதுக்குன்னு நம்ம ஹீரோயின் கேட்பா. அதுக்கு நம்ம யாங்டோ உன்னை பார்க்க தான் நான் இவ்வளவு செலவு பண்ண வேண்டியதா இருக்கு, நான் ஃபோன் பண்ணினாலும் எடுக்க மாட்டேங்கிற, அதான் உன்னை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லுவான். அதோட இப்ப நம்ம ஹீரோயினை ஆர்டர் எடுக்க சொல்லி கூப்பிட்டு உனக்கு எது ஈஸியோ அதுல 2 கொண்டு வா அப்படின்னு சொல்லுவான். அவளும் ஒரு ஜூஸை கொண்டு வந்து கொடுத்துட்டு அங்க தரையை துடைக்கிற மாதிரி யாங்டோ அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஆனா நம்ம யாங்டோ ஜூஸை கீழே ஊத்துவான். உடனே வேற வழி இல்லாம நம்ம ஹீரோயினும் வந்து இப்ப அவனுக்கு முன்னாடி இருக்க சேர்ல உட்காருவா. அதோட நம்ம யாங்டோவை பார்த்து உனக்கு இப்ப என்ன வேணும் அப்படின்னு கேட்பா. அதுக்கு நம்ம யாங்டோ நான் கால் பண்ணினா எடு, நான் பேசுனா பேசு, என்னை பார்த்தா நல்லபடியா ஒரு ஹாய் சொல்லு அப்படின்னு சொல்லுவான். உடனே நம்ம ஹீரோயின் உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு எனக்கு புரியுது, அதனாலதான் நீ என்னை பத்தின சீக்கிரட்டை இது வரைக்கும் வெளியே சொல்லல, ஆனா சாரி நான் உன்னை ரிஜெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லுவா. நம்ம யாங்டுவால இதை தாங்கிக்கவே முடியாது. அதனால நான் கோவத்துல இனிமே ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி பாக்குறான். ஆனா நம்ம ஹீரோயின் நீ செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியும், இல்ல அதை தான் பண்ண போறனாலும் பரவாயில்ல, உன்னை ரிஜெக்ட் பண்ணினதுக்காக ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவா. ஆனா நம்ம யாங்டு நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன், அதை என்னால தாங்க முடியாது, ஆனா உன்னை தவிர எல்லார் மேலேயும் என் கோவத்தை காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவான். இப்ப அடுத்த நாள் நம்ம யாங்டு ஸ்கூல் லைப்ரரியில சோகமா படுத்துக்கிட்டு நைட்டு ஹீரோயின் சொன்னதை தான் நினைச்சு பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் எங்கேயோ வேகமா எழுந்து போவான். எங்கன்னு பார்த்தா இப்ப ஸ்கூல்ல இருக்க ரேடியோல தான் பேசிட்டு இருப்பான். நான் யாங்டு பேசுறேன், இப்ப நான் ஒரு கதை சொல்ல போறேன், ஜேக்கப் குரூப்போட 2வது பையனை பத்தின கதை. இதை சொல்லலாமா வேணாமான்னு ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தேன், ஆனா இப்ப சொல்லலாம்னு முடிவு பண்ணிட்டேன், இன்னும் 60 செகண்ட்ல சொல்ல போறேன் அப்படின்னு கவுண்ட் பண்ணிட்டு இருப்பான். இப்ப நம்ம ஹீரோ லாக்கர் கிட்ட தான் இருப்பான். இதை கேட்டதும் நம்ம ஹீரோ எல்லாத்துக்கும் தயாரா எது நடந்தாலும் பாத்துக்கலான் இருப்பான். ஆனா இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் கிளாஸ்ல இருந்து வேகமா அந்த ரேடியோ ரூம்க்கு ஓடி வருவா. அதோட ப்ராட்காஸ்டா ஆஃப் பண்ணிடுவா. உடனே நம்ம யாங்டு ஹீரோயினை பார்த்து ஹீரோவுக்காக நெருப்புல கூட குதிப்ப போல, இப்படி நீ நிறைய ரிஸ்க்லாம் எடுக்க வேண்டியதா இருக்கும், அதனாலதான் இந்த ரிலேஷன்ஷிப் உனக்கு வேணான்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனா நம்ம ஹீரோயின் யாங்டுவை வெளியே வர சொல்லி இழுத்துட்டு போவா. ஆனா நம்ம யாங்டு ஹீரோயினை வெளியே விடாம பிடிச்சுப்பான். உடனே நம்ம ஹீரோயின் அவன் ஏதோ தப்பா நடந்துக்க போறான் அப்படின்னு பயந்து நீ இப்படிதான் ரிவெஞ்ச் எடுக்க போறியா, என்ன விடு அப்படின்னு கத்துவா. அதே டைம்ல நம்ம ஹீரோவும் அங்க வந்திருப்பான். இப்பதான் அவனுக்கு நம்ம ஹீரோயின் உள்ள இருக்கிறது தெரியும். அதோட நம்ம யாங்டு அவளை கோவமா பிடிச்சிருக்கிறத பார்த்ததும் அந்த ரூம் கதவை திறக்க வருவான். ஆனா நம்ம யாங்டு ஹீரோவை பார்த்ததும் அந்த கதவை லாக் பண்ணிடுவான். அதோட ஹீரோயின் கதவை திறக்க போனாலும் விட மாட்டான். இதனால ரொம்ப கோவமான நம்ம ஹீரோ நான் உள்ள வந்தேன்னா உன்னை கொன்னிடுவேண்டா,
கதவு தொற அப்படின்னு சொல்லி அந்த ரேடியோ ரூமோட கதவை எட்டி வச்சு உடைக்க ஆரம்பிச்சிடுவான். இப்ப யாங்டு நம்ம ஹீரோயினை பார்த்து, நான் உன்னை தவிர எல்லார் மேலேயும் என் கோவத்தை காட்டுவேன், அதுல நம்ம ஹீரோவும் இருக்கான், அதோட நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். அதோட இந்த எபிசோடும் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட்.